முருகன் தமிழ்க் கடவுள்களில் முதன்மையானவர். அவர் சிவபெருமானின் மகன் என்றும் பார்வதியின் புதல்வன் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. முருகனின் 6 முகங்கள். முருகன் 6 முகங்களைக் கொண்டிருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. இது 6 குணங்களைக் குறிக்கிறது. வேல். முருகனின் முக்கிய ஆயுதம் வேல். இது தீய சக்திகளை அழிக்கும் சக்தியைக் குறிக்கிறது. மயில். முருகன் மயில் வாகனத்தில் அமர்ந்திருப்பதாக சித்தரிக்கப்படுகிறார். மயில் ஆணவம் மற்றும் தீய சக்திகளை அடக்கும் சக்தியை குறிக்கிறது. 6 படை வீடுகள். முருகனுக்கு தமிழ்நாட்டில் 6 முக்கியமான கோவில்கள் உள்ளன. அவை 6 படை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, கந்த சஷ்டி. முருகனுக்கு கொண்டாடப்படும் முக்கியமான திருவிழாக்களில் ஒன்று கந்த சஷ்டி. இது சூரபத்மனை முருகன் வென்றதை குறிக்கும் விதமாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம். தைப்பூசம் முருகன் கோவில்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு திருவிழா ஆகும். வழிபாடு. முருகன் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் வழிபடப்படுகிறார். முருகனின் புராணக் கதைகள். சூரபத்மனை முருகன் வென்ற கதை மிகவும் பிரபலமான புராணக் கதையாகும். வள்ளி மற்றும் தெய்வானை ஆகியோரை முருகன் திருமணம் செய்த புராணக் கதைகளும் உள்ளன. முருகன் ஞானத்தின் கடவுளாகவும் கருதப்படுகிறார். முருகன் தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளார். அவர் தைரியம், வெற்றி மற்றும் ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார்.